சென்னை லிமிட்ல நீங்க வீடு இல்ல மனை வாங்க போறீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். CMDA அப்படின்னா சென்னை மெட்ரோபாலிட்டியன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, அதாவது சென்னை பெருநகர வளர்ச்சி ஆணையம். சென்னையில ரியல் எஸ்டேட் சந்தை கணிசமாக வளர்ந்து வருது. ரியல் எஸ்டேட் முதலீட்டாளர்கள் மத்தியில அதிக ஆர்வத்தை உருவாக்குது. சமீப காலமாகவே நகரத்தின் விரைவான நகரமயமாக்கலுடன் சென்னையில் குடியிருப்பு சொத்துக்களுக்கும் மனை விற்பனைக்கான தேவையும் அதிகரித்திருக்குது. சென்னை மெட்ரோபாலிட்டியன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, அதாவது சென்னை பெருநகர வளர்ச்சி ஆணையம் மற்றும் நகரம் மற்றும் கிராம திட்டமிடல் இயக்குநரகம், அதாவது TTCP ஆகிய 2 நிர்வாக அமைப்புகளால சொத்துக்கள் வழங்கப்பட்டுள்ள பிளாட் அனுமதிகளை ஆராய்ந்து பார்த்தா சென்னையில கட்டுமான சாத்திய கூறுகளை நல்லா புரிஞ்சு கொள்ள முடியும். சென்னையில முழு ரியல் எஸ்டேட் நிலப்பரப்பையும் CMDA மற்றும் DTCP நிர்வகிக்கிறது. டவுன் மற்றும் கண்ட்ரி பிளாட்டிங் இயக்குநரகம் TTCP 1971ஆம் ஆண்டுல டவுன் மற்றும் நாட்டு திட்டமிடல் சட்டத்தின் கீழே நிர்வகிக்கப்பட்டுச்சு. இது மாநில அரசாங்கத்தால இயற்றப்பட்டது. சென்னை பெருநகர பகுதிகளில் இருக்கிற பகுதிகளை தவிர்த்து தமிழ்நாடு முழுவதும் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துவதற்கும் நகர திட்டமிடலை ஒழுங்குபடுத்துவதற்கும் DTCP பொறுப்பு. ஒரு DTCP அங்கீகரிக்கப்பட்ட நிலம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்படும் ஒரு ரியல் எஸ்டேட் மேம்பட்டு திட்டமானது ஆணையத்திடம் இருந்து எல்லா உரிய அனுமதிகளையும் பெற்றுள்ளது. அது மட்டும் இல்லாம அது மாநிலத்தில் நிர்ணயிக்கப்பட்ட விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை பூர்த்தி செய்கிறது. சென்னை பெருநகர வளர்ச்சி ஆணையம், அதாவது CMDA, சென்னை நகரின் திட்டமிடப்பட்ட வளர்ச்சியை மேற்பார்வை செய்கிறது. கடந்த 20 ஆண்டுகள்ல சென்னையில வளர்ச்சிக்கான தொலைநோக்கு பார்வை மற்றும் நிகழ்ச்சி நிரலை நிறுவுவதன் மூலம் சென்னையில குறிப்பிடத்தக்க மாற்றங்களை CMDA முன்னெடுத்துள்ளது. காஞ்சிபுரம் மற்றும் திருவாரூர் மாவட்டங்கள்ல சில பகுதிகளை உள்ளடக்கிய 1189 சதுர கிலோமீட்டர் நிலத்தின் வளர்ச்சியை திட்டமிட்டு ஒழுங்குபடுத்தும் பணியை CMDA கொண்டுள்ளது. CMDA முதல்ல 1972ஆம் ஆண்டு சென்னை பெருநகர வளர்ச்சி ஆணையம் எனப்படும் இடைக்கால அமைப்பாக உருவாக்கப்பட்டுச்சு. சென்னையில் ஒழுங்கான நகரமயமாக்கலுக்கான வரைபடத்தை வழங்கும் நோக்கத்துல CMDA நிறுவப்பட்டுச்சு. குடியிருப்பு, வணிகம், நிறுவனம், தொழில்துறை மற்றும் பிற உட்பிரிவுகள் உட்பட பல ரியல் எஸ்டேட் வகைகள்ல சிறு இல்ல சாதாரண திட்டங்களுக்கு திட்டமிடல் அனுமதிகளை வழங்குவதற்காக சென்னை பெருநகர பகுதிகளில் இருக்க உள்ளூர் அதிகாரிகளுக்கு CMDA தனது அதிகாரத்தை வழங்கி இருக்குது. திட்ட அனுமதிகளை செயல்படுத்த CMDA குறிப்பிட்ட வழிகாட்டுதல் அமைக்கப்பட்டு இருக்கு. ஒரு பில்டர் அவங்களோட திட்டத்துக்கான மேம்பாட்டை தொடங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பா பின்பற்ற வேண்டும். CMDA அனுமதிக்கு பில்டர்கள் அவங்களோட வசதிக்கேற்ப ஆன்லைன்லயும் விண்ணப்பிக்கலாம். சென்னையில் இருக்க எல்லா ரியல் எஸ்டேட் திட்டங்களுக்கும் CMDA அனுமதி பெற்றிருக்கிறது கட்டாயம். நிலத்துக்கான CMDA அனுமதியை பெறுவது கட்டிடம் கட்டுபவர்களின் சொத்து மேம்பாட்டு திட்டங்கள்ல முதல் படியாக இருக்க வேண்டும். இது எல்லா நகர்ப்புற திட்டமிடல் விதிகளுக்கும் பில்டர்கள், டெவலப்பர்கள், வாங்குறவங்க, ரியல் எஸ்டேட் முகவர்கள், விளம்பரம் செய்யறவங்க, நிர்ணயிக்கப்பட்ட தரநிலைகள், CMDA ஒப்புதலுக்கான செயல்முறை, கட்டண எண் மற்றும் பலவற்றின் அறிவு முக்கியமானது. CMDA அனுமதிகளோட இருக்கிற வீடுகள் பாத்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட நில பயன்பாட்டு வரம்புக்கு இணங்கி கேள்விக்குரிய நிலம் இல்ல சொத்து உருவாக்கப்பட்டு இருக்கிறதா அப்படிங்கறத உறுதி செய்ய கடுமையான சட்டப்பூர்வமான சோதனைகளுக்கு உட்படுகிறது. CMDA அங்கீகரிக்கப்பட்ட பிளாட்களை வாங்குறது பிற்காலத்துல ஏற்படக்கூடிய சுமையை தடுத்து சட்ட சிக்கல்கள்ல அபாயமும் இல்ல அப்படிங்கறத உறுதி செய்கிறது. ஒரு கட்டிட திட்டத்துக்கான CMDA ஒப்புதல் பொதுவா ரியல் எஸ்டேட் திட்டங்களுக்கு வழங்கப்படுது. அது முறையான உள்கட்டமைப்பு, முறையான சாலைகள், நீர்வளங்கள், கழிவுநீர் மேலாண்மை அமைப்பு, மின்சாரம் அப்படின்னு ஏற்கனவே நடைமுறையில இருக்கணும், இல்லனா மேம்பாட்டுக்கான திட்டமிடப்பட்டிருக்கணும். அப்படிப்பட்ட பகுதிகளில் பூங்கா, கல்வி நிறுவனம், சுகாதார வசதிகள் போன்ற வசதிகள் எளிதாக அணுக அனுமதிக்கும். ஒரு சொத்து இல்ல மனைக்கு CMDA அனுமதி இருந்தா அது ஏற்கனவே நிலை உரிமைகளுக்கான முழுமையான சரிபார்ப்புக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏற்கனவே CMDA அங்கீகரிக்கப்பட்ட பிளாட் இல்ல சொத்து நீங்க வாங்கும்போது அந்த நிலத்தின் உரிமை தெளிவாகவும் சர்ச்சைகள் இல்லாததாகவும் இருப்பதை நீங்க உறுதியாக நம்பலாம். தலைப்பு சரிபார்ப்பு செய்முறை உங்க முதலீட்டை பாதுகாக்கிறது மற்றும் எதிர்காலத்துல எழும் சட்ட சிக்கல்களின் அபாயங்களை குறைக்கிறது. எந்த ஒரு உண்மையான திட்டத்தின் CMDA ஒப்புதலையும் நீங்க ஆன்லைன்ல உறுதிப்படுத்திக்கலாம். ஒரு
திட்டத்துக்கு ஆன்லைன் சிஎம்டிஏ அனுமதி இருக்குதா அப்படிங்கறத நீங்க சரிபார்க்க இன்னொரு காரணம் என்னன்னா, சென்னை பெருநகர வளர்ச்சி ஆணையத்தால அங்கீகரிக்கப்பட்ட ரியல் எஸ்டேட் திட்டங்கள் சிறந்த மறு விற்பனை திறனை கொண்டுள்ளன. எதிர்காலத்துல நீங்க சொத்தை விற்க விரும்பினா சிஎம்டிஏ ஒப்புதல் முத்திரை வைத்திருப்பது நம்பகத்தன்மையை சேர்க்குது மற்றும் வருங்காலத்துல வாங்குபவங்களுக்கும் சொத்தை மிகவும் விரும்பத்தக்கதாக ஆக்குது. சொத்து அனைத்து சட்டம் மற்றும் மேம்பாட்டு தரங்களையும் பூர்த்தி செய்கிறது அப்படிங்கறத வாங்குறவங்க அங்கீகரிப்பதால சொத்தின் மறு விற்பனை மதிப்பில் இது நேர்மையான தாக்கத்தை ஏற்படுத்துது. அந்த இடத்துல சொந்த வீடு இல்ல கட்டிடம் கட்டும் திட்டம் இருந்துச்சுன்னா சிஎம்டிஏ அங்கீகரிக்கப்பட்ட நிலத்தை வாங்குவது நல்லது. நிலத்துக்கான சிஎம்டிஏ அனுமதி கிடைத்திருந்தா கட்டிட அனுமதிகளை பெறுவது மற்றும் அதற்கான திட்டங்களுக்கு ஒப்புதல் பெறுவது ரொம்பவே எளிதாக இருக்கும். சிஎம்டிஏ அனுமதிக்கப்பட்ட பகுதிகளில் அமைந்திருக்கிற மற்றும் முறையான அனுமதிகளை உள்ள சொத்துக்களுக்கு உள்ளூர் அதிகாரிகள் பொதுவாக கட்டிட அனுமதிகளை மிகவும் சீக்கிரமா வழங்குவாங்க. உங்க கட்டுமானம் தேவையற்ற தாமதங்கள் இல்லாம தொடங்குவதை உறுதி செய்ய இது உதவுது. சிஎம்டிஏல வேலை செய்யற அதிகாரிகளிடம் இருந்து முறையான அனுமதி உங்க சொத்துக்கு இருந்துச்சுன்னா கடன் வழங்குறதுக்கு வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் ரொம்பவே திறந்த நிலையில இருக்குது. அங்கீகரிக்கப்பட்ட பிளாட்களை வாங்குவது உங்களுக்கு வீட்டு கடனை பெறுவதை எளிதாக்குது. பெரும்பாலான கடன் வழங்கும் நிறுவனங்கள் சிஎம்டிஏ ஒப்புதல்களின் செயல்முறையை இடர் குறைப்பதாக அங்கீகரிக்கின்றனர். எந்த ஒரு திட்டத்துக்கும் சதி இல்ல கட்டிடத்துக்கும் சிஎம்டிஏ ஒப்புதல் அப்படிங்கிறது சொத்து மாநிலத்தின் மண்டல விதிகளுக்கு இணங்குகிறதா அப்படிங்கறத சரிபார்ப்பதாகும். அதாவது குடியிருப்பு இல்லைனா வணிக சொத்தாக அதன் நோக்கம் பகுதியின் வளர்ச்சி திட்டத்தின்படி பயன்படுகிறது. இந்த விதிகளை பூர்த்தி செய்யும் ஒரு மனை வாங்குவது பின்னர் வரக்கூடிய நில பயன்பாட்டு தொடர்பான சிக்கல்களை தவிர்க்க உதவுது. சிஎம்டிஏயின் ஒப்புதல் செயல்முறையின் முதல் படி திட்டத்தின் சாத்தியக்கூறுகளை மறுபரிசீலனை செய்ய சிஎம்டிஏ அதிகாரிகளால நடத்தப்படும் ஆன்சைட் மதிப்பீடாகும். சிஎம்டிஏ அதிகாரிகள் அந்த மண்டலம் இல்லைனா பகுதிக்கான வளர்ச்சி நெறிமுறைகளின் அடிப்படையில முன்மொழிவின் நம்பகத்தன்மையை சரிபார்க்க ஆரம்பம் தள வருகையை மேற்கொள்கிறாங்க. தள ஆய்வுக்கு அப்புறம் விண்ணப்பதாரர் சிஎம்டிஏ ஒப்புதலுக்கான முறையான விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும். பயன்பாட்டில் உத்தேசிக்கப்பட்ட சொத்து பயன்பாடு, கட்டிட வடிவமைப்புகள், விவரக்குறிப்புகள் போன்ற திட்டம் பற்றிய அனைத்து தொடர்புடைய தகவல்களும் இருக்க வேண்டும். சிஎம்டிஏ அதிகாரிகள் கட்டுமான தரநிலைகள் மற்றும் விதிமுறைகளுடன் சீரமைக்கப்படுவதை உறுதி செய்ய திட்டத்தின் தொழில்நுட்ப அம்சங்களை ஆய்வு செய்கிறது. இது விதிமுறைகளின்படி விவரக்குறிப்புகள், கட்டமைப்பு கணக்கீடுகள் மற்றும் கட்டிட திட்டங்களை சரிபார்க்க வேண்டும். சிடிஎம்ஏ ஒரு திட்டத்துக்கு ஒப்புதல் அளித்தா அது அனைத்து நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்கிறது அப்படிங்கறத உறுதி செஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ஒப்புதல் கடிதம் வழங்குவாங்க. விண்ணப்பதாரர்கள் அதன் சிஎம்டிஏ அனுமதியை பெறுவதற்கு பொருந்தக்கூடிய கட்டணத்தை செலுத்த வேண்டும். சிஎம்டிஏ முன்மொழிவை அனுமதித்தவுடன் விண்ணப்பதாரர்கள் இறுதி அனுமதியை பெறுவதற்கு பொருந்தக்கூடிய கட்டணங்களை செலுத்த வேண்டும். விண்ணப்பதாரர்கள் திட்டத்தின் தளவமைப்பு திட்டம், சுமை சான்றிதழ் மற்றும் உள்ளூர் அதிகாரிகளிடம் இருந்து தடையில்லா சான்றுகள் அதாவது என்ஓசி உள்ளிட்ட தேவையான ஆவணங்களை சிஎம்டிஏக்கு வழங்க வேண்டும். ஆவணங்களை சமர்ப்பிச்சு சரிபார்த்ததுக்கு அப்புறம் சிஎம்டிஏ திட்டத்துக்கு ஒப்புதல் கடிதம் அளிக்கிறது. இதுல அனுமதிக்கப்பட்ட கட்டிட வடிவமைப்பு, விவரக்குறிப்புகள் மற்றும் பிற தொடர்புடைய தகவல்கள் பற்றிய விவரங்கள் இருக்கும். திட்ட அனுமதியை வாங்கினதுக்கு அப்புறம் விண்ணப்பதாரர்கள் கட்டிட அனுமதிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். கட்டமைப்பு ஸ்திரத்தன்மை சான்றிதழ், மின் அமைப்பு, தீ பாதுகாப்பு திட்டம் போன்ற கூடுதல் ஆவணங்கள் தேவைப்படும். கட்டுமான பணி முடிஞ்சதுக்கு அப்புறம் சிஎம்டிஏ அதிகாரிகள் அனைத்து தொடர்புடைய விதிகள் மற்றும் விதிமுறைகளுக்கு இணங்குவதை சரிபார்க்க இறுதி ஆய்வை மேற்கொள்வாங்க. சிஎம்டிஏ அங்கீகரிக்கப்பட்ட பிளாட்களை தேர்ந்தெடுப்பது வாங்குபவர்களுக்கு சட்டம், நீதி மற்றும் உள்கட்டமைப்பு பாதுகாப்பை வழங்குது. இது உங்க முதலீட்டை பாதுகாக்குது, தெளிவான தலைப்புகளை உறுதி செய்யுது, மேலும் சொத்து தொடர்புடைய விதிகளை பூர்த்தி செய்யுது. வாங்குறவங்களுக்கு பாதுகாப்பு மற்றும் நம்பகத்தன்மையை கொண்டு வருது. சட்டப்பூர்வ ஒப்புதல்கள் இல்லைன்னா நில பதிவேடுகள்ல ஏதாவது முரண்பாடுகள் தெரிஞ்சதுன்னா சிஎம்டிஏ அனுமதியை நிறுத்தி வைக்கலாம். சிஎம்டிஏ அனுமதியின்றி கட்டுமானம் இடிப்பது, சீல் இல்லைன்னா தங்கறக்கு தடை உத்தரவுகளை பயன்படுத்துவது போன்ற அபாயங்களை ஏற்படுத்தும்.
ஒட்டுமொத்தமாக இது சென்னையில விற்பனைக்கான வணிகம் இல்லைன்னா குடியிருப்பு மனைகளை வாங்குபவர்களுக்கு ஏற்படும் அபாயங்கள் மற்றும் நிச்சயமற்ற தன்மைகளை குறைக்கும் விதிமுறைகளை பின்பற்றுவதை உறுதிப்படுத்தப்படுகிறது. குன்றத்தூர், மாதவரம், பூத்தமல்லி, சென்னையில வேறு ஏதேனும் இடத்துல நீங்க மனைகளை விற்பனை செய்ய தேடினீங்கன்னா அந்த திட்டம் CMDA அங்கீகரிக்கப்பட்டதா இல்லையா அப்படிங்கிறத சரி பார்த்துக்கோங்க. இது மாதிரி ரியல் எஸ்டேட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடா இன்ஃபர்மேஷன் ரெகுலரா தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.